திரு கே. பாக்யராஜ் அவர்களின் ஜாதகம், பிறந்த தேதி, நேரம் மேலே குறிப்பிட்டுள்ளது. இன்டர்நெட்டிலிருந்து எடுத்தது. இதற்கு பலன் ஆராய்ந்து எந்த தேதியில் எப்படி இருந்தார், எந்த தேதி, எந்த மகாதசை, எந்த புத்தி என்பதை ஆராய்ந்து இதில் குறிப்பிட்டுள்ளேன். நீங்கள் பாருங்கள். அவர் பிறந்த ஜாதகம் ஒன்று உள்ளது. இறந்த தேதி 27/6/26 அன்று ஜாதகமும் உள்ளது. அவர் பிறந்த தேதி, நட்சத்திர அமைப்பு 3வதாக உள்ளது. இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்போதுதான் உங்களுக்கு புரியும். இப்பொழுது இவருக்கு என்ன மகாதசை நடக்கிறது என்றால், புதன் மகாதசையில் சுக்கிர புத்தி நடக்கிறது. புதன் லக்னம், மீன லக்னம். இவர் லக்னத்துக்கு 10ஆம் இடம் புதன் சூரியன் பிறக்கும் பொழுது உள்ளது. சுக்கிரன் எங்கு உள்ளது என்பதை பாருங்கள். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளது, கும்பத்தில். ஆதலால் 10ஆம் இடம் கர்மஸ்தானம், 12ஆம் இடம் நோய் ஸ்தானம். இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து நடத்துவதால் இவருக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். லக்னத்திற்கு 8ஆம் இடம் பாருங்கள். மீன லக்னத்துக்கு 8ஆம் இடம் சுக்கிர பகவான். 8ஆம் இடம் என்பது ஆயுளை குறிக்கும், திடீர் பணவரவையும் குறிக்கும், நோய் நொடிகளையும் குறிக்கும். ஆதலால் அவருக்கு ஆயுள் ஸ்தானம் சுக்கிரன் லக்னத்திற்கு 8இல் பிறக்கும் பொழுது சனி இருக்கிறது பாருங்கள். அந்த சனி பகவான் தற்பொழுது கோச்சாரத்தில் எங்கு உள்ளது என்பதை கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அந்த சனி பகவான் தற்போது மீன லக்னத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மீன லக்னம் 2வது காலத்தை பாருங்கள். தற்பொழுது உள்ள ஜாதக கட்டம். மீன லக்னத்தில் சனி பகவான் புதன் நட்சத்திரம் ஆகிய ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பிறக்கும்போது சனி பகவானிலிருந்து 8ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் அனைவருக்குமே அந்த காலம் சரியில்லாமல் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் தொல்லை, நோய், இது போன்ற கவலை வாழ்க்கையை புரட்டி போடும் அளவிற்கு நடத்தும். சனி பகவான் பின்னோக்கி எண்ணி இருக்கும் இடத்திலிருந்து பின்னோக்கி எண்ணி 8வது இடத்தில் சனி பகவான், கோச்சார சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும். அந்த சமயம் 2.5 ஆண்டுகள் வாழ்க்கையில் பலவித இன்னல்கள் அனுபவிக்க அந்தந்த வயதினருக்கேற்றால் போல் அமையும். அந்த நேரம் நாம் பிறந்த கர்ம வினைகளை அனுபவித்து கழிக்கும் நேரமாகவும் இருக்கும். அது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். சனி பகவான் துலாம் ராசியில் யாருக்கெல்லாம் உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் இந்த காலம் 2.5 வருடம் பிரச்சனையான காலம் என்பது உண்மை. ஆதலால் இவருக்கு 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானமாகிய சுக்கிரன் புத்தி நடக்கிறது. 8ஆம் இடத்திலும் லக்னத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இவருடைய கர்மா இதனுடன் முடிவடைய ஆயுள் காலமும் முடிவடைந்து விட்டது. புதன் பாருங்கள். புதன் இருக்கும் இடம் தனுசு. ஆதலால் புதன் லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி. புதன் கன்னிராசி. புதன் கன்னிராசிக்குரியவர். ஆதலால் அவர் பாதகாதிபதி. அவர் 10இலிருந்து பாதகத்தை செய்கிறார். 10ஆம் இடத்தில் புதன் அமைந்துள்ளது. இவருக்கு முடக்கு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி குரு பகவான் தனுசில் உள்ள புதனும் சூரியனும் அதில் அமைந்துள்ளது. முடக்கு ராசி. இவருக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் புதன் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு புதன் மகாதசை நடக்கிறது. மூல நட்சத்திரத்தில் அமர்ந்து திசையை நடத்துகிறார். முடக்கு ராசி முடக்குகிறது. இவருடைய வாழ்க்கையை புதன் முடக்கி
சுக்கிரனும் சேர்ந்து இவருடைய ஆயுள் பங்கம் விளைவித்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதுபோன்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொருவருக்கு எந்த காலத்தில் அதிகமான பிரச்சனை வரும் என்பதை நாம் முடக்கு ராசி, முடக்கு நட்சத்திரம், அதனுடைய கிரகங்கள், தற்போது அமைந்துள்ள கிரகங்கள், அதை அனைத்தும் ஆராய்ந்து பார்த்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன பிரச்சனை எப்பொழுது உருவாகும் என்பதை அதுக்கேற்றாற்போல் நாம் நடந்து கொள்வது நல்லது.